கலைஞரின் குறளோவியம். இன்னைக்கு கலைஞரின் குறளோவியத்தில் எந்த குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் அந்த கலைஞரின் குறளோவியத்தினுடைய புத்தகத்தில் எத்தனாவது பக்கம் 357வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 கருத்துக்குரிய குறள், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிற அருமையான குறளுக்கு ஒரு அழகான விளக்கம் தந்திருக்கிறாரு நம்மளுடைய கலைஞர் அவர்கள். அது அறிஞர் அண்ணாவை பற்றியதான விளக்கம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு ஓவியம் வரைந்திருக்கிறார். இது என்ன, அயல்நாட்டு சுற்றுப்பயணிகள் இந்திய நாட்டை பார்க்கறதுக்கு வர்றாங்க. நம்ம நாட்டை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு வர்றாங்க. அங்கே வாழ்ந்த தலைவர்கள் அவங்களுடைய எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிறந்த இடங்கள், அவங்க நினைவு சின்னங்கள் இருக்கிற இடங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. வட இந்தியா முழுக்க பார்க்குறாங்க. காந்தியுடைய எரியூட்டப்பட்ட இடம், நேரு எரியூட்டப்பட்ட இடம் பார்க்குறாங்க. இன்னும் நிறைய வட இந்தியாவில் பார்க்க வேண்டிய சுற்றுலாத்தலங்கள்லாம் பார்த்துட்டு தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க. தென்னிந்தியாவில் ராஜாஜி நினைவிடத்தை பார்க்குறாங்க, காமராஜர் நினைவிடத்தை பார்க்குறாங்க, தேவர் பெருமகனாரினுடைய அங்கே இருக்கக்கூடிய கோயில் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பார்க்குறாங்க, அம்பேத்கரனுடைய கல்லூரிகளை பார்க்குறாங்க. இன்னும் நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சென்னைக்கு வரும்பொழுது ஒரு இடத்துல சென்னை கடற்கரையில் ஒரு அணையாத விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இது அந்த செருப்புகள்லாம் கழட்டி வச்சு விட்டு அங்கே அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே தூங்குகின்றது அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அது என்ன எழுதியிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது என்ன அப்படின்னு வேகமாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளர் அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த கேட்குறாங்க, இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று வாழ்ந்த அந்த ஒரு அண்ணாதுரை அப்படின்றவர் முதலமைச்சராக இருந்தார், தமிழகத்தை ஆனார். அவருடைய நினைவு அதுதான், அவரை அடக்கம் பண்ணின இடம் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது எதையும் எல்லா கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு என்ற அதை மறைமொழி மாறி, அதாவது புனித மொழி மாறி மறைமொழி போல தமிழர்களுக்கு தந்தவர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் அண்ணா அப்படின்னு சொல்லி அழகா அந்த வழிகாட்டி சொல்றார். அந்த மொழிபெயர்ப்பாளர் அந்த சுற்றுலா பயணி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்கிட்ட சொல்றாரு. அப்ப உங்களுக்கு ஒரு அதிசயமாகவும் ஒரு பெரிய ஒரு இதாகவும் இருக்குது. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த மறைமொழி, அதாவது புண்ணியம், அதாவது புனித நூல்கள் இருக்கக்கூடிய அந்த வாசகம் போன்றது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த விளக்கத்தை கேட்டோன்னா அவங்களுக்கு அது அப்படி அந்த கல்லறையை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அந்த கல்லறையை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ரசித்தாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற சொற்களின் ஆழத்தை அவங்க ரசிச்சாங்க, புகழ்ந்தனர், போற்றினர் அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லியிருக்காரு. பயனிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் சிறப்பை உலகில் அறியாமல் விளங்கிடும் அவர்களது மறைமொழிகள் காட்டிவிடும் அப்படிங்கிற அருமையான ஒரு கருத்தை சொல்லி, இதைதான் இந்த குறளினுடைய கருத்து. இந்த குறளினுடைய கருத்து அதான், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு சொல்லி அருமையா நீத்தார் பெருமை குறள் 28 அப்படின்றதுல அருமையா திருவள்ளுவர் எழுதினதை மிக அருமையா கலைஞர் ஒரு அறிஞர் அண்ணாவுக்குரிய நினைவிடத்தை பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வச்சு ஒரு அருமையான கருத்து எழுதியிருக்காரு. மிக மிக நல்லா இருக்கு. குறளோவியம், மீண்டும் மீண்டும் சொல்றேன், குறளோவியம் அனைவரது வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல். அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இந்த இது நான் போடுறதே, நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கிற முக்கியம். இந்த குறளோவியத்தை நீங்க வாங்கி படிக்கணும். எல்லார் வீட்லையும் குறளோவியம் வீட்டில் இருக்கணும். திருக்குறள் எப்படி இருக்குதோ அது போல குறளோவியம் இருக்கணும் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.